வணக்கம். பத்திரிகையாளர் கோடங்கி. இந்தியாவுடைய பக்கத்து நாடான வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா அவங்களுடைய அந்த ஆட்சி, அந்த நிர்வாகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாரும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க நாட்டை விட்டே வெளியில போயிட்டாங்க. தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. இங்கிருந்து எங்க போய் தஞ்சம் அடைவதற்கு அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு இப்போ இந்தியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கிருந்து அவங்க லண்டன் போறாங்களா, இல்லை வேற எந்த நாட்டில் போய் தஞ்சம் அடைய போறாங்க அப்படின்னு தெரியல. அங்க பெரிய கலவரமா பயங்கரமா போயிட்டு இருக்கு. மாணவர் அமைப்பும் பல்வேறு விஷயங்களும் பயங்கரமான ஒரு பெரிய அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை அந்த நாடு முழுக்க இருந்துகிட்டே இருக்கு. மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு திரண்டு வந்துட்டாங்க. பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்துல மாணவர் படை உள்ள போய் எல்லா சொத்துக்களையும் சூறையாடினாங்க. நிறைய விஷயங்களை நீங்க வீடியோக்குள்ள பார்த்துருப்பீங்க. அந்த பெண்மணி சமீபத்துல நிறைய விஷயங்கள் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன். சர்வாதிகாரி மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. எப்பவுமே ஒரு ஒரு நாட்டில் தன்னுடைய ஆட்சி நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு எப்போ நம்பிக்கை வரும் அப்படின்னு சொன்னால், மக்களுக்காக, சாமானிய மக்களுக்காக அதிகாரங்களை அவங்க பயன்படுத்தும் போது, அவர்கள் மீதான அடக்குமுறைக்கு இல்லாமல் அவருடைய அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வேலை செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கான ஒரு விஷயம் ஆட்சி அதிகாரம் செய்கிறவர்களுக்கு மக்களுக்கும் அவங்களுக்கான உறவு பாலம் ரொம்ப அழகாக நீடிக்கும். ஆனால் தன்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஆணவ போக்கோடு நடந்துக்கிட்டாங்கன்னா, அங்கே நிறைய சிக்கலை அவர்கள் ஆட்சியாளர்கள் சந்திப்பாங்க. அதன் காரணமாக ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கே அதே மக்களால், எந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்களோ அதே மக்களால் நெருக்கடி ஏற்பட்டு நாட்டை விட்டே ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதற்கு உதாரணமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலங்கை, நம்முடைய அண்டை நாடாக இருக்கிற இலங்கை, தொப்புள் குடி உறவோடு இருக்கிற தமிழர்கள் மீது அவங்க நடத்தின தாக்குதல் எல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். கொடூரமான அந்த நாளை மறக்கவே முடியாது. ரொம்ப மோசமான ஒரு நாள் அது. அந்த நாளில் எத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள், இனப்படுகொலை எப்படி நடத்தப்பட்டுச்சுலாம் தெரியும். அதன் பிறகு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி கொக்கரித்தவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்த எல்லாரையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி வங்கதேசத்தில் இப்போ மாணவர் படை திரண்டு போய் பிரதமர் அலுவலகத்துக்குள்ளேயே அதிகாரப்பூர்வ இல்லத்துக்குள்ளே பயங்கரமா சூறையாடின காட்சியை பார்த்த மாதிரி இலங்கையிலும் அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்தவரெல்லாம் நாட்டை விட்டே ஓடக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அவரும் உயிர் தப்பி தஞ்சமடைந்தார் ஏதோ ஒரு நாட்டில். அப்புறம் மீண்டும் ரொம்ப மாதங்களுக்கு பிறகு சகஜ நிலை திரும்பின பிறகு அவர் மறுபடியும் அந்த நாட்டுக்கு அவர் திரும்பி வந்தார்ன்றதெல்லாம் வரலாற்றில் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, நம்மை சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளிலுமே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கேயும் பல்வேறு சிக்கல்களோடைய தான் மக்கள் பதட்டமாவே இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இங்க நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் எல்லாருமே நிச்சயமாக நம்முடைய வேலையை சரியா செஞ்சோம்னா நாம அமைதியா போயிட்டு இருப்போம். ஆனா நம்மை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மக்கள் மீது சுமைகளை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம கையில யார் கையிலுமே கிடையாது. சரி, ஓகே. இந்த சூழ்நிலை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப என்னன்னா, இது அப்படியே இங்க இங்க நம்ம பக்கத்து மாநிலம், அண்டை மாநிலமா இருக்கிற ஒரு மாநிலத்துல தேர்தல் ஒன்று நடந்துச்சு. தேர்தலுக்கு பிறகு அங்க பெரிய மாற்றங்களோடு, பெரிய பிரச்சனைகளோடு, அசுர பலத்தோடு, ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் அசுர பலம் அப்படின்னு சேர்ந்த உடனே அங்க நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நம்மை ஆச்சரியப்படுத்துறது மட்டும் இல்லை, அதிர்ச்சி அடிக்கக்கூடிய விஷயமாகவும் அதே நேரத்துல ரொம்ப சங்கடத்தையும் பரிதாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் மாறி இருக்குது அப்படின்னா மிக இல்லை. என்னடா வங்கதேசம் ஸ்ரீலங்கான்னு பேசிட்டு பக்கத்து மாநிலம் எந்த மாநிலம் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வர்றேன் விஷயத்துக்கு. ஒண்ணுமே இல்லைங்க. பக்கத்து மாநிலமா இருக்கிற ஆந்திரா சமீபத்தில் அங்கே தேர்தல் நடந்துச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும். சந்திரபாபு நாயுடு இமாலய வெற்றியை பெற்றார். சந்திரபாபு நாயுடுனுடைய இமாலய வெற்றியின் காரணமாக அவர் கொடுத்த ஆதரவின் அடிப்படையில் தான் இப்போ இந்தியாவினுடைய அரசாங்கமே நடக்குது. அவரும் நிதிஷ்குமாரும் கொடுக்குற அந்த ஆதரவினுடைய அடிப்படையில் தான் மோடி 3வது 3.0 அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மைனாரிட்டி அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆந்திராவில் அவர் இனிமே சந்திரபாபு நாயுடைய அரசியல் எதிர்காலமே கிடையாது, அரசியல் அஸ்தமிச்சு போச்சு, இனிமே அவரால் மேலே வரவே மீண்டெழுந்து வர முடியாதுன்னு சொல்லி மிக மிக மகிழ்ச்சியாக அதே நேரத்தில் ஆணவத்தோடு செயல்பட்ட ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இந்த இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டுச்சு. ஏன் இந்த தோல்வி அப்படின்னு வெற்றி பெற்ற பிறகு பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு ஒன்றுனா வந்துட்டே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா,
இதே சந்திரபாபு இப்போ முதல்வராக தேர்வாகி இருக்கிற அசுர பலத்தோடு தேர்வாகி இருக்கிற சந்திரபாபு நாயுடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டார். யாரால் கைது செய்யப்பட்டார்னா, ஜெகனுடைய ஆட்சியினுடைய அந்த நேரத்தில் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை வந்து கைது பண்ணாங்க. அப்படி கைது பண்ணும்போது எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் அந்த கைதை கொண்டாடியது மட்டும் இல்லை, பட்டாசு வெடிச்சு கொண்டாடி, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து, டான்ஸ் ஆடி கொண்டாடி தீர்த்தாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் வீடியோவாக பயங்கர வைரல் ஆச்சு. அந்த அப்படி கொண்டாடியவர் ஒரு அமைச்சர். அவர் வேற யாரும் இல்லை, தமிழ்நாட்டில் நடிகையாக இருந்த ரோஜா. அவர் ஆக்சுவலாக வந்து தெலுங்கு அந்த அந்த அங்கத்தை ஆள் தான். அவர் நகரியை சேர்ந்தவர் தான். நகரியில் தான் அவர் வந்து வீடு இருக்கு, அங்கே தான் இருக்காரு. அரசியலுக்குள்ள முழுமையாக அவர் வந்து முதல்ல சந்திரபாபு நாயுடு தான் இருந்தார். அப்புறம் அங்கேருந்து ஜெகனுடைய கட்சிக்கு தாவிட்டாரு. படிப்படியாக எம்எல்ஏவாக தலைவர் தேர்வாகி சின்ன சின்ன பதவிகளில் இருந்து அப்புறம் இப்போ அமைச்சராக இருந்த நேரத்தில் தான் இந்த விஷயம் வரும்போது பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுத்து கொண்டாடினாங்க பயங்கரமா. அது பயங்கர வைரல் ஆச்சு. இப்போ ஏன் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறோம் அப்படின்னா, அப்படி கொண்டாடிய அந்த ரோஜாவுடைய அந்த மகிழ்ச்சியும் அந்த ஆட்டமும் அந்த பாட்டமும் இந்த தேர்தலுக்கு பிறகு காணாமல் போயிடுச்சு. அவங்க எதிர்பார்த்ததுன்னா மறுபடியும் நம்முடைய ஜெகனுடைய ஆட்சி தான் வரும், நம்ம மீண்டும் வந்து மந்திரியா மாறிடலாம் அல்லது துணை முதல்வராக கூட ஆயிடலாம்லாம் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. அவருடைய கணவராக இருக்கிற நம்ம இயக்குனர் செல்வமணி அவர்கள் எப்படியாவது அங்கே ஒரு எம்பி சீட் வாங்கி நின்று நம்ம எம்பி ஆயிடலாம் அப்படின்லாம் கற்பனைலாம் போட்டதாகலாம் சொன்னாங்க. கடைசியில் அவர்களுக்கு அங்கே அவர்கள் போட்ட எந்த கனவும் பலிக்கவே இல்லை. கடைசியில் ஜெகன் வந்து படுதோல்வியை சந்தித்தார். அவர் வந்து ஆசையாக அரசு நிலத்தில் ஒரு பெரிய மலையை குடைஞ்சி கட்டின பெரிய மாட மாளிகை வெட்ட வெளிச்சமாயிட்டு பல்வேறு முறைகளுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு இப்போ ஆளாயிட்டு அவரே வந்து பெரும் பதட்டத்தோடு இருக்காருன்னு வச்சுங்களேன். இந்த இடையில தான் ரோஜா வந்து நகரி அவங்க எம்எல்ஏவாக இருக்குது, அமைச்சராக இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க செல்வாக்கோடு இருக்கும்போது நகரியில் ஆசையாக மிகப்பெரிய பங்களா, அது பங்களான்றதை விட சொகுசு பங்களா, அந்த பங்களாவை கட்டினாங்க. அது வந்து நிறைய நீங்கள் இப்போ யூடியூப்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ரோஜாவுடைய ஹோம் டூர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அந்த பங்களா எப்படி இருந்தோம், எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய பங்களா, அது என்ன மாதிரியான வசதிகள்லாம் அதுக்குள்ளே இருக்கலாம் நீங்கள் பார்க்கலாம். நிறைய அந்த ஹோம் டூர் பண்ணுவாங்கல்ல, பிரபலங்களுடைய வீடுகள்லாம் போய் எடுப்பாங்க. அதை வந்து அவங்களும் அந்த வீட்டை வந்து நிறைய பேருக்கு நிறைய அந்த யூடியூப் சேனலில் காமிச்சிருக்காங்க. அப்படி ஆசையாக கட்டிய அந்த மிகப்பெரிய சொகுசு மாளிகைக்குள்ள இப்போது ரோஜா அவர்களால் இருக்க முடியவில்லை என்பது வருத்தமான ஒரு உண்மை. என்ன விஷயம் அப்படின்னா, ஏன் அவங்களால அங்கே இருக்க முடியல அப்படின்னா, தேர்தல் தோல்விக்கு அப்புறமா தெலுங்கு தேசம் கட்சியினுடைய கட்சி நிர்வாகிகள் அவங்க, அதுக்கப்புறம் அந்த தொண்டர்கள், அங்க இருக்கிற ஆதரவாளர்கள் எல்லாருமே முழுக்க ஜெகன் கட்சியினுடைய அந்த ஆதரவாளர்கள் மேல பெரும் ஒரு கோபத்தோடு காணப்படுறாங்க. பல இடங்கள்ல அவங்களுக்கு வந்து தாக்குதல்லாம் நடத்தப்படுது. பல நேரங்கள்ல அவங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுது. இப்படி பல விஷயங்கள் அங்க வந்து சைலண்டா ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பவன் கல்யாணையும் வந்து துணை முதல்வராக பவன் கல்யாணையும் ரோஜா அவர்கள் மிக கடுமையாக விமர்சித்திருந்தார், பயங்கரமா பேசியிருந்தாங்க. அங்க போய் வந்து தெலுங்கு தேசம் கட்சியினுடைய அந்த தலைவராக இருக்கிற சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவாக ரஜினி பேசிட்டாருன்றதுக்காகவே ரஜினியே பயங்கரமா, ரஜினிகாந்த் அவர்களே ரொம்ப கடுமையான வார்த்தையினால விமர்சனம் பண்ணதுதான் நம்ம ரோஜாவுடைய விஷயம். அது அந்த நேரத்துலலாம் பயங்கர வைரலாச்சு, பரபரப்பான விஷயமா பேசப்பட்டுச்சு. அப்போ அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க, அமைச்சராலாம் இருந்தாங்க. அதனால வந்து அவங்க என்ன பேசினாலும் அந்த நேரத்தில் எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிற லெவலில் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்சியும் மாறிடுச்சு, காட்சியும் மாறிடுச்சு. ஆசையாக கட்டிய அந்த சொகுசு மாட மாளிகைக்குள்ள ரோஜா அவரால் இருக்க முடியல. ஆட்சி மாறின உடனே அவங்க உடனடியாக டக்குன்னு வந்து இங்கே சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அவங்களுடைய மகள் வந்து லண்டன்ல படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. லண்டன்ல மேற்படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. லண்டன்ல ரோஜா அவர்களுக்கு சொந்தமாக வீடு, சொந்தமாக பல்வேறு விஷயங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ நீங்க போய் லண்டன் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா இது அனைத்தும் சொல்லப்படுகிற விஷயங்கள் தான். இது இருக்குதா இல்லையா, இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு அது ரோஜா அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவங்க பொண்ணு லண்டன்ல படிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசியல்வாதிகள்லாம் இங்கே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுறாங்க, இல்லை வெளிநாட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. வெளிநாட்டில் போய் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு மீண்டும் வந்து தாய்நாடு திரும்புவது வழக்கமாக இருக்கிற விஷயம்தான். இப்போ வந்து இவங்களுடைய பதவி, இவங்களுடைய அந்த ஆட்சி அதிகாரம்லாம் கைவிட்டு போன உடனே அந்த மாளிகைக்குள்ளே இருக்க முடியல. நகரியை சுற்றி வந்து நகரி மக்களே இப்போ ரோஜாவுக்கு எதிராக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்களால அங்கே போகவே முடியல.
இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போ இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த அதிகாரம் அங்கே பறிக்கப்பட்டுச்சு ரோஜாக்கு. அவருடைய கணவராக இருக்கிற செல்வமணி அவர்களுக்கு இங்கே பெரிய, அவர் தான் சினிமாவில் வந்து பெரிய ஆளாக இது நாள் வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் அவர் தனக்கு வந்து ஒரு பெரிய அதிகாரத்தை கையில் வச்சுட்டே இருக்காரு. ஏன்னா அனைத்து சங்கங்களையும் கூட்டமைப்பாக வைத்திருக்கிற இடம் வந்து பெப்சி. 23 கிராஃப்டை ஒன்றிணைத்திருக்கிற இடம் வந்து பெப்சி. அதனுடைய தலைவராக செல்வமணி அவர்கள் தான் இருக்கிறார். யூஸ்வலாகவே அந்த சங்கத்துக்கு, அதாவது அந்த கூட்டமைப்பாக இருக்கிற பெப்சிக்கு, பெப்சியினுடைய சட்ட விதிகள், பைலான்னு சொல்லப்படுகிற அந்த சட்ட விதிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த 23 சங்கம் கிட்டத்தட்ட 25,000 30,000 மெம்பர்களுக்கு மேலே அதில் இருக்காங்க. அவங்க யாரும் ஓட்டு போட்டுலாம் தலைவரெல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க பெப்சிக்கு. அந்த 23 கிராஃப்ட்ல இருக்கிற தலைவர், செயலாளர், பொருளாளர்னு சொல்லப்படுகிற நிர்வாகத்தில் இருக்கிற மிக முக்கியமான அந்த மூவர் சேர்ந்து 23 கிராஃப்ட்லேருந்து 3 பேராக சேர்ந்து அவங்க ஓட்டு போட்டு பெப்சியினுடைய தலைவர், செயலாளர், நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பாங்க. இது அவங்க சட்ட விதிகள் வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் பெப்சியினுடைய தலைவராக, இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த செல்வமணி அவர்கள் தேர்வானார்கள். அது கடந்த முறை. அதுக்கப்புறம் 2வது முறையாக அவர் பதவியை நீடிப்பு செஞ்சுக்கிட்டாரு. அவர் எப்படி செஞ்சுக்கிட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். மீண்டும் அந்த காலகட்டத்தில் தான் வந்து இயக்குனர் சங்கத்துக்கு தேர்தல் வந்து அறிவிக்கப்படுது. அவர் தொடர்ந்து பதவியிலே இருந்துகிட்டே இருக்கார். ஏன்னா இந்த பதவிகள், இந்த அமைப்புகள் ஏதாவது ஒரு பதவியில் இருந்தால் தான் பெப்சி தலைவராகவோ பெப்சியினுடைய நிர்வாகத்துக்குள்ளே இருக்க முடியும். இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா, இயக்குனர் சங்கத்துக்கு யாராவது புதியவர்கள் வரட்டும், நான் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ இவர் நம்ம செல்வமணி அவர்களுக்கு இங்கே 23 கிராஃப்ட்ல எந்த கிராஃப்ட்லையும் பைலா படி அந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கிறதுக்கான எந்த பதவியும் இல்லைன்னு சொல்லப்படும். ஏன்னா இயக்குனர் சங்கத்தில் ரிசைன் பண்ணிட்டார். அங்கே வந்து நம்ம ஆர்வி உதயகுமார் அவர் வந்து தலைவராக வந்துட்டார். புதிய தலைவராக இயக்குனர் சங்கத்துக்கு ஆர்வி உதயகுமார் அவர்கள் இருக்கிறார். ஆனால் பெப்சியினுடைய தலைவராக தொடர்ந்து நீடிக்கிறது யாருன்னா நம்ம ஆர்கே செல்வமணி. இப்போ மீண்டும் அங்கே வந்து ஒரு தேர்தலோ, மீண்டும் வந்து அவங்க யார் தலைவராக வரணும்னு நினைச்சாலோ, இப்போ இவரால் அங்கே தேர்தல் நிற்க முடியுமானா பெரிய கேள்விக்குறி. நிற்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. நிற்கவே முடியாது. ஏன்னா எந்த 23 கிராஃப்ட்லையும் இவர் எந்த பொறுப்புலையும் இல்லை. அப்போ எப்படி நிற்க முடியும்? சிக்கல். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அங்கே வந்து ஆந்திராவில் மனைவியினுடைய அந்த அதிகாரங்கள் எல்லாம் பறி போயிடுச்சு. இங்கே இவருடைய சினிமாவில் அதிகாரமும் விரைவில் அது வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. இதுக்கு இடையிலேயே அங்கே டெக்னீஷியன் யூனியன் ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பினுடைய செயலாளராக தனபால்னு ஒருத்தர் இருந்தார். இந்த தனபால் வந்து அவர் அந்த டெக்னீஷியன் யூனியன்லேருந்து திடீர்னு வந்து பெப்சி தலைவராக இருக்கிற செல்வமணி அந்த டீம் அவர்கள்ட்ட எதிர்கேள்வி கேட்டாலே அவங்களுக்கு ஆகாது. அப்படி ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் நடந்த பிறகு அந்த டெக்னீஷியன் யூனியன்லேருந்து செக்ரட்டரியாக, செயலாளராக இருந்த தனபாலை வந்து திடீர்னு நீக்கிறாங்க. அவர் வெளியே போயிருந்தார். ஏன் நீக்கப்பட்டார், எதுக்கு, எந்த காரணமும் கிடையாது. அதுக்கு வேற ஒரு ஆட்களை வந்து நம்ம செல்வமணி அவர்களால் நியமிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. இதை எதிர்த்து அவர் வந்து நீதிமன்றத்தை நாடுறாரு தனபால். நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு. சமீபத்தில் ஒரு உத்தரவு வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால், மீண்டும் டெக்னீஷியனுடைய செயலாளர் பதவி தனபாலுக்கு வழங்கப்படணும். மீண்டும் அவர் வந்து அந்த உறுப்பினராக நீடிக்கணும். ஏன்னா உறுப்பினர்லேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டாங்க அவரை. அந்த அடிப்படை உறுப்பினர் அந்த விஷயத்தை கொடுக்கணும் திரும்ப. அவர் மீண்டும் செயலாளராக அந்த பதவி அவருக்கு வழங்கப்படணும்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. இந்த தீர்ப்பு கொடுத்த உடனே அதை வந்து இந்த சங்கத்தில் வந்து கொண்டு போய் சொன்ன உடனே அவங்க ஒரு ஈசி மீட்டிங் போட்டு ஈஸியாக அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்கிட்ட செக்ரட்டரி போஸ்ட்டை கொடுத்துடலாம். இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில பேர் போயிட்டு பெப்சியில் போய் நம்ம தலைவராக இருக்கிற செல்வமணி அவர்கிட்ட ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஐயா, இந்த மாதிரி அவர் கோர்ட்டில் போயிட்டாரு, கோர்ட்டுக்கு போய் சில விஷயங்கள்லாம் ஆர்டர்லாம் வாங்கி வந்துட்டாரு, இப்போ நம்ம ஈசி மீட்டிங் போட்டால் அவர்கிட்ட செக்ரட்டரி போஸ்ட்டை கொடுத்தாகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரும்பாலானவர்கள் தனபால் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் செல்வமணி கிட்ட போய் கேட்க போனவுடனே செல்வமணி அந்த வகையாராக்கள் அங்கே இருக்கிறவங்க அங்கே என்ன அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுச்சு அப்படின்றது தெரியல. இன் கேமரா மீட்டிங் மாதிரி அவங்களுக்குள்ள ஏதோ ஆலோசனை நடத்தின பிறகு ஈசி மீட்டிங்கே நடத்தாமல் தள்ளி போட்டுனே வராங்க. கோர்ட்டு உத்தரவையே மீறுவதற்கான சில விஷயங்கள்லாம் செய்யப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. எப்படி அப்படின்னா, இப்போ இவருக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை வேலை செஞ்சால் பதவி தர வேண்டிய வேலை கிடையாது. ஸோ அதனால தனக்கு எதிராக இருக்கிற யாரும் அந்த நிர்வாக பதவிகளுக்கு வரக்கூடாது அப்படின்றதுல செல்வமணி மிக தீவிரமாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எல்லா தரப்பும் எழுப்பிட்டு இருக்காங்க. இது தமிழ் சினிமாவில் இப்போ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இது இடையிலேயே
டப்பிங் யூனியன் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய தலைவராக நம்ம ராதாரவி அவர்கள் சமீபத்தில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அதுல எலெக்ஷன் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரும் உடல்நிலை சரியில்லை எனக்கு, அதனால நான் நிற்கிறாமா வேணாமான்னு யோசனையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப இருந்தாரு. திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, அவர் மீண்டும் தேர்தலுக்குள்ள வந்து நின்னாரு. அவருடைய அணி மொத்தமாக மறுபடியும் வந்து வெற்றி வாய்ப்பை பெற்றார்கள். ஏன் மொத்தமாக அவருடைய அணி வெற்றி வாய்ப்பை பெற்றார்கள்னு சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி பெரிய சர்ச்சைகள், பெரிய குற்றச்சாட்டுகள், பல விஷயங்கள் வந்து அவர் மீது சுமத்தப்பட்டுச்சு, பேசிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா டப்பிங் யூனியன் அந்த கட்டடம் வந்து விதிகளுக்கு புறம்பாக கட்டப்பட்டிருக்கு, அரசு விதிகளுக்கு மீறி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுப்புச்சு. எழும்பின உடனே அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டுச்சு. உறுப்பினருடைய காசு கொண்டு கட்டப்பட்ட அந்த கட்டடம் தரை மட்டமாக இடிக்கப்பட்டுச்சு. இடிக்கப்பட்டு அது வந்து கவர்மெண்ட் சீலும் வச்சுட்டாங்க. சீல் வச்ச பிறகு வேற வழி இல்லாம அந்த பில்டிங் இடிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள ஆளாயிட்டாங்க. அந்த பில்டிங் இடிச்சிட்டாங்க. ரொம்ப அது வந்து மண்ணோட மண்ணா போச்சு. எல்லா உறுப்பினர்களும் பயங்கர வேதனையில் இருந்தாங்க. இதுக்கு இடையில தேர்தல் நடந்து போச்சு. தேர்தல் நடந்த பிறகு மீண்டும் ராதாரவி தலைமையிலான அணி வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் ஜெயிச்சு வந்த கேப்லயே இன்னொரு பக்கம் அந்த கட்டுமான பணிகள் ஏற்கனவே அந்த பில்டிங் கட்டின அதே கான்ட்ராக்டர் கிட்ட இதே மறுபடியும் கட்டுமான பணியை கொடுத்து இந்த முறை அரசு விதிகள் எல்லாம் வந்து கரெக்டா கடைபிடிச்சு மறுபடியும் நீங்க அந்த பில்டிங்கை கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டவொடனே அவங்க அதுக்கேற்ற மாதிரி கட்டி கொடுத்துட்டாங்களாம். இப்போ கட்டடம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கட்டடத்தை திறப்பு விழாவுக்கு தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. திறப்பு விழாவுக்கு யாரை வச்சு கூப்பிடுவீங்க? பெரிய நடிகைகள்லாம் வருவாங்களா, பெரிய ஆட்கள்லாம் வருவாங்களா அப்படின்னு நம்ம வந்து ராதாரவி அவர்கள்கிட்ட கேட்டபோது அவர் சொன்ன விஷயம், பிரபலமா இதை பெருசா பண்ண வேணாம், இது வந்து நாம வந்து ஏற்கனவே இருந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிட்டோம், நம்ம பில்டிங் இடிச்சிட்டான்னு ஒரு பழி இருந்துச்சு, அந்த பழியை வந்து இனிமே சொல்ல முடியாது, ஏன்னா நான் அதே இடத்தில் மீண்டும் ஒரு கட்டடத்தை கட்டி அந்த உறுப்பினர்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அந்த கட்டடத்தை விரைவில் இன்னும் சில வாரங்கள்ல இந்த மாதத்திலேயே மாதத்தினுடைய கடைசியிலேயே அதை திறப்பதற்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டோம், அதை நாங்கள் திறக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதற்கும் செலவான தொகை உறுப்பினர்கள்ட்ட தான் எடுத்திருக்காங்க. உறுப்பினர் காசுல தான் கட்டியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஏற்கனவே கட்டி இடிக்கப்பட்ட அந்த பில்டிங், மீண்டும் புதிதாக அரசு விதிகளோடு கட்டப்பட்ட அந்த பில்டிங், எல்லாத்துக்கும் செலவு அப்படின்றது வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, இது பெரிய நிதி எங்கேயும் வசூல் பண்ணாங்களா இல்லையான்றதுலாம் தெரியல. ஆனா உறுப்பினர்கள் அவர்கள் சந்தாவாக கொடுக்குற விஷயம், அவர்கள் அந்த வேலை செஞ்சா கிடைக்கிற அந்த தொகையிலிருந்து, சங்கத்துக்கு கட்டுகிற அந்த தொகையிலிருந்து, அங்கிருந்த நிதியிலிருந்து தான் எடுத்து இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிருக்காங்க. எது எப்படியோ ஒரு பில்டிங் இடிஞ்சு ஒண்ணுமே இல்லாமல் மண்ணோட மண்ணா இருந்துச்சு, இப்போ அந்த இடத்துல புதிய கட்டடம் வந்திருக்கு அப்படின்றது ஒரு பெரிய வெற்றியாக அவர்களுக்கு பார்க்கப்படுது. இனி அடுத்து என்ன பண்ண போறாங்க, அந்த கட்டிடம் திறக்கப்பட்ட பிறகு அது எப்படி, ஏன்னா அங்க வந்து என்னன்னா அந்த இடத்தில் அவர்கள் அலுவலகமாக செயல்படுவதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. அந்த சட்ட சிக்கலை அவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க, உறுப்பினர்கள் அங்கே எப்படி வந்து மறுபடியும் வந்து ஒரு பெரிய விஷயத்தை அவர்கள் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் என்ன விஷயங்கள்லாம் திரைத்துறையில இந்த மாதிரி தொழிற்சங்க விஷயங்களுக்குள்ள நடக்குது அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட நடக்கிறது குறித்து உங்களோட எனக்கு தெரிஞ்ச தகவல்களை பகிர்ந்துக்க முடியும். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.